வணக்கம் ரெனாஸ் ஆரி டிசைனர் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி நம்ம ஆரி மெட்டீரியல் கிட் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற மெட்டீரியல் திங்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆரி கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ரேம் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே போதும். நம்பர் 10 அண்ட் நம்பர் 18 இந்த 2 இருந்தால் போதும். நம்பர் 10ங்கிறது வந்துட்டு நீங்கள் பழகிறதுக்கு உங்களுக்கு கையில் வச்சு போட ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் 10 போதும். நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நம்பர் 10 வாங்கினீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் போடுறதுக்கு. நம்பர் 18 இதை வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டு சைஸு, இந்த சைஸும் ஒன்று வாங்கிக்கோங்க. நம்பர் 10 அண்டு நம்பர் 18. நான் காமிக்க போகிற எல்லா மெட்டீரியலுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்போயுமே கொடுத்துருவேன். நம்பர் 10 அண்ட் நம்பர் 18 ரெண்டுமே கொடுத்துருவேன். நீடில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நம்பர் 14 அண்டு நம்பர் 24 இந்த ரெண்டே போதும் உங்களுக்கு. நம்பர் 14ம் நம்பர் 24ம் டுலிப் பிராண்டில் தான் வாங்கிக்கோங்க. நல்லா பழகிட்டீங்க, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அயன் நீடில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதிலே பழகுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்துன்னு அதில் பழகுனீங்கன்னா கஷ்டமாக இருக்குது, நமக்கு செட் ஆகாதோன்னு பயம் வந்துடும். ஸோ வந்துட்டு டுலிப்பில் நம்பர் 14 அண்ட் நம்பர் 24. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜரி A1 மம்தா பிராண்டு. இதிலே வந்துட்டு சில்வரு, காப்பர், கோல்டு 3 கலர் வருது. ஏதோ ஒரு கலர் வாங்கிக்கலாம். A1 மம்தா பிராண்டு போதும். அடுத்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் வந்து பெல்லு டபுள் பெல் தான் மேக்ஸிமம் வாங்குவோம். இருந்துச்சு டோலி பிராண்ட் சொல்லிட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதை விட 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் மீட்டரும் எக்ஸ்ட்ரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஞ்சு நாட்டு இதுக்கெலாம் போடுறதுக்கு இது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாதிரி இருக்குது. DOLI அந்த பிராண்டு பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்புறம் அப்சராவில் கிளாஸ் மார்க்கர் பென்சில் ஒயிட்டு எல்லோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கினீங்கன்னாவே போதும். பார்த்திங்கன்னா க்ளூ, இது ஃபேப்ரிக் க்ளூ. இதுவே உங்களுக்கு போதும். நல்லா ஸ்டோன்லாம் நல்லா தான் டைட்டாக தான் இருக்கும். இதை தான் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 4 இயர்ஸ் அதை பண்ணிகிட்ருக்கேன். இந்த இதுதான் நான் வாங்கிட்டுருக்கேன். போதும். நம்ம வந்து 10 ரூபா 15 ரூபாயில் வாங்கினீங்கன்னாவே, ஏன்னா நம்ம மூடி எப்படி இருந்தாலும் மறந்துடுவோம் நம்ம கேப்பை. ஸோ அது வந்துட்டு க்ளூ வந்து டைட் ஆகிடுது, வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால் வந்துட்டு சின்னதாகவே இந்த ஃபேப்ரிக் க்ளூவே வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டு. இது நம்ம கழுத்தில் பைப்பிங் த்ரெட்டு லோடு ஸ்டிச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இது வச்சா கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். இல்லை ஜர்தோசிலே கோரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். நான் அது வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். மேக்ஸிமம் நாங்கள் அதுதான் வைப்போம். ஏன்னா இது வந்து இது மேலே ஜிக்ஸாக் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து மிஷின் நூல் வந்துட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த பிராண்டு தான் வாங்குகிறேன். நல்லாயிருக்கு, SRTன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அமிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், பேண்ட் கிளாத்லாம் தைக்கிறது மிஷினில், அதுவும் நல்லாயிருக்கும் அமிட்டோ. அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்துட்டு நாங்கள் A* தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு A* தான் கொடுக்குறேன். ப்ரிஸோ கிடச்சா வாங்கிக்கோங்க, கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ அதுலேயே சுகர் பீட்ஸ்லேயே கலர்ஸும் வரும். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கலரும் கொடுத்துருவேன். அடுத்து பார்த்திங்கன்னா கட் பீடு. இது மைக்ரோ பீடு வந்து ஸ்டிச் தான் பண்ண முடியும், ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு சக்கரி ஒர்க்கு இப்போ எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸ்டோன் வைப்போம் சக்கரி மேலே. அடுத்து பார்த்திங்கன்னா சம்கி ஒர்க்கு சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். இதுலேயே கலர்ஸ் கிடைக்கும். இப்போ ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் மேக்ஸிமம் இதை இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே கலர்ஸும் கிடைக்கும், கோல்டன் சில்வர் எல்லாமே கிடைக்கும். செயின் ஸ்டோன் இது வந்து மீட்டரில் தான் வாங்கணும். 1 மீட்டர் 2 மீட்டர் அந்த மாதிரி மீட்டரில் வாங்கணும். நம்ம நல்லா பழகிட்டோன்னா ரோல் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து ஜர்தோசி இதுலேயும் கலர்ஸ் வரும், நிறையா கலர்ஸ்லாம் வரும். இது ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ஜர்தோசி தான் மெயின். இப்போ எல்லாம் மேக்ஸிமம் ஜர்தோசி தான் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜர்தோசி வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வச்சிட்டிங்கன்னா கிராண்ட் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து திலகம் ஸ்டோன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி திலகம் டைப்பும் இருக்குது, இல்லை சிறுசாக இருக்குது ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. இது வந்து ஒட்டி தான் விட முடியாது, ஸ்டிச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நார்மல் நீடில் 2 சைஸு, நம்பர் 7 நம்பர் 10. நம்பர் 7 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்டு, பூலியன் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இது எல்லாத்துக்குமே நம்பர் 7. ஜர்தோசி யூஸ் பண்ணுற மாதிரி இடத்துக்கு எல்லாமே நம்பர் 10.
ஜர்தோசி யூஸ் பண்ணுற இடத்துக்குலாம் நம்பர் 10. உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின். இது வந்து கிளிப்ஸ்டோன்னா வந்துட்டு உங்களுக்கு கோல்டன் அவுட்லைன் வர மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து ஸ்கொயரு, ஐ ஷேப்பு, திலகம், நிறையா ஷேப் இருக்குது. இதுலேயே ட்ரையாங்கிள் நிறையா ஷேப் இருக்குது. இப்போ இதுதான் கிராண்ட் லுக்காக இருக்கும். இது யூஸ் பண்ணோம்னா இதுவும் ஸ்ட்ரிக்டாக பண்ண முடியும். இதுவும் ஒரு டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறல. இது பார்த்திங்கன்னா பஞ்சில் வர்றது. இதில் வந்து சைஸ் வேரிஸ் இருக்குது. ஒன்று நான் வச்சுருக்கேன். அதுலேயே சைஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இது வந்து 3ஆம் நம்பர் ரவுண்டு பீடு. இது 3ஆம் நம்பர். இதுலேயே 4, 5, 6 இருக்குது. அதுலேயே பேர்ல், ஒயிட் பேர்ல், இதுவுமே பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் தான். 4, 5, 6ன்னு இதுலேயே சைஸ் இருக்குது. எடுத்து வந்து நம்ம வந்து ட்ராப் பீடுன்னு சொல்லுவோம், கோதுமை பீடுன்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் குண்டாக, ஒரு சைடு ஷார்ப்பாக இருக்கும். ட்ராப்பு கீழே விழுந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ட்ராப் பீடு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரைஸ் பீடு, அரிசி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் சைஸ் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு சைஸ் வரும். இது வந்து இருக்குல்ல ஸ்மால் சைஸு. இதுக்கு அடுத்து மீடியம், பிக், இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஆஃப் பீடு. ஆஃப் பீடுனா ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு கொஞ்சம் தூக்கலாக குண்டாக இருக்கும். இதுலேயும் சைஸ் இருக்குது. 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர்னு. ஸோ நீங்கள் வாங்கும்போது பேர் சொல்லி சைஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. இது ட்ராப் பீடு வந்துட்டு இந்த சைஸ் தான் நீட்டாக நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த சைஸ் யூஸ் ஆகும். இதுலேயே சிறுசு இருக்குது ட்ராப் பீடுலேயே. இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து பாப்லின் கிளாத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பாப்லின் கிளாத் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ட்ரேஸ் பேப்பர். நம்ம இதில் டிசைன் வந்துட்டு நம்ம வரைஞ்சி டார்க்கன் பண்ணி இதில் இருந்தால் நம்ம துணிக்க ட்ரேஸ் எடுப்பாங்க. ஆனால் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் நகர்த்தினாலும் மாறிடும், டிசைன் மாறிடும். ஏன்னா நம்ம வரைஞ்சிட்ருக்க நகர்த்திடுவோம். நம்ம எப்படி இருந்தாலும் அது பின் பண்ணி ஒவ்வொருத்தர் வரைவாங்க. ஆனால் இதுலேருந்து டேரெக்டாகவே கிளாத்தில் போட்டுக்கலாம், கார்பன் பேப்பர் இல்லாமல். அது எப்படிங்கிறது நான் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ வர வீடியோஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரேஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லுவோம். வெறும் ட்ரேஸ் பேப்பர் இருந்தால் போதும். அது ஒரு சில டிசைன்ஸ்க்குலாம் ட்ரேஸ் பேப்பரே இல்லாமல் எப்படி நம்ம ஒரே ஷேப்பில் வரைகிறது அப்படிங்கிற டெக்னிக்லாம் நம்ம சொல்லுவோம். பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஆரி ஒர்க் மெட்டீரியல். இவ்வளோதாங்க. இதெல்லாமல் இதில் 1, 2 வேணால் விட்டு போயிருக்கலாம். பட் வந்து இந்த திங்ஸே போதுமானது. எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சே நம்ம போட்டுக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸே ரொம்பவே போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.